நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஒரு சில வாரங்களாக என்ன பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா, என்ன பார்த்துக்கிட்டு வரோம்? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். அந்த வேத வசனத்தை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருச்சபைகளில் தவறாக அதை அர்த்தப்படுத்தி சொல்றாங்க. அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இந்த வாரத்திலும் அதே மாதிரி ஒரு வசனத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், பார்த்து வசனித்து வாசித்து தியானிக்க போகிறோம். உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, வேதத்திலிருந்து நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒரு வசனத்தை மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அதை வாசித்து அதை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்லுகிறது, பின்பதாக வரக்கூடிய வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து கவனித்து அந்த வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பரிசுத்த பந்தியிலே அபாத்திரமாய் பங்கு பெறுவது என்றால் என்ன. ஸோ அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் 29வது வசனத்திலே அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் யார், எதனால் அந்த நபர் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறார் என்பதையெல்லாம் குறித்து நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். ஸோ நீங்கள் அதை குறித்து தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய சர்ச் யூடியூப் சேனலில் போய் என்ன பண்ணுங்கள், அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா போன வாரம் பண்ணின பிரசங்கம் என்ன பண்ணோம் அதில் இருக்கும். அதில் போய் பார்த்து அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள போகிற ஒரு வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1. 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அல்லேலூயா. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பின்பற்றுகிறார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அவர் சொல்றாரு, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள் அப்படின்றார். இப்போ இதை வச்சு நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சபை போதகரை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பின்பற்றணும். சபை போதகர் எப்படிலாம் நடக்கிறாரு, எப்படிலாம் கையை தூக்குறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி கண்டத்தை புருவத்தை உயர்த்துறாரு, எப்படி சிரிக்கிறாரு, இதை எல்லாரும் என்ன பண்ணணும், பின்பற்றணும். நம்முடைய சபை போதகர் சோத்திரம் எப்படி சொல்கிறார் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சோத்திரம் சொல்லணும். நம்மை சபை போதகர் நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணாலும் நம்மளும் என்ன பண்ணணும், நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபை போதகர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டாருன்னா நம்மளும் என்ன பண்ணணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போடணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, நினச்சிக்கிறாங்க. இப்போது பவுல் என்ன சொல்ல வராரு, பவுல் என்ன சொல்கிறாரு, நான் யாரை பின்பற்றுறேன், கிறிஸ்துவை பின்பற்றுறேன். அப்போ நீங்களும் என்ன மாதிரி என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரா? இல்லை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நீங்களும் என்னை மாதிரி யாரை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் நான் எல்லாரும் யாரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். நீங்கள் யாரும் என்னை பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் அப்படிப்பட்டதான ஒரு போதனை ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல மனிதர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் யார் இருக்கிறா, ஃபாலோவர்ஸ் அப்படிதான் வரும் வார்த்தை. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்
அப்புறம் யூடியூப்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுறீங்க. ட்விட்டர், அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நட்சத்திரங்கள், இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் போடுகிற வீடியோவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்து கொண்டு அதிலிருந்து நிறைய தகவலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தங்களுக்குள்ளே பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பின்பற்றுங்கள். என்னுடைய ஆடு என்னுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது. அது என் பின்னே என்ன பண்ணுகிறது? வருகிறது. நாம் எல்லாரும் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரபலமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். பிரபலமான ஊழியர்களை நீங்கள் பின்பற்றினால் திடீரென்று அந்த பிரபலமான ஊழியர் ஏதாகிலும் ஒரு தவறை செய்து விட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? கைவிடப்பட்டுருவீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு யூடியூப்ல ஒரு ஊழியர் இருந்தார். அவர் நிறைய வேத வசனத்தில் இருக்கக்கூடிய போதனைகளை போதித்துக்கிட்டே இருந்தார். அவரை ஃபாலோ பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல 1000, 6000, 10000, 15000, 40000 அப்படி ஏறி 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 எத்தனை வரைக்கும் வந்துச்சுன்னா 96000 பேர் அவரை என்ன பண்றாங்க? பின்பற்றுகிறாங்க. 96K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா என்ன? அத்தனை பேர் அவருடைய சேனல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் ஒரு வீடியோ போடுறார். என்ன வீடியோ போடுறாருன்னா, கிறிஸ்தவர்கள் வேதம் என்கிற விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி போடுறார். கிறிஸ்தவர்கள் எதை வணங்குறாங்களாம்? வேதம் என்கிற விக்கிரகத்தை என்ன பண்ணுகிறாங்களாம்? வணங்குறாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு. வேதம் பொய்யான கருத்துக்களை என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. வேதத்தில் நிறைய பொய்கள் இருக்கிறது, வேதத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் பின்னாடி போனவங்கெல்லாம் எல்லாரையும் அம்போன்னு நடுத்தெருல விட்டுட்டு போயிட்டார். அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவருடைய பிரசங்கத்தை ஒவ்வொரு முறையும் அவர் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாரையும் நடு ரோட்டில் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டு அவரும் கிறிஸ்தவத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். அப்போ அவர் பின்னாடி போனவங்களும் என்ன பண்ணணும்? கிறிஸ்தவத்தை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். அப்புறம் ஒரு யூடியூப் பிரபலம் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாட்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணிட்டாராம்? ஏதோ ஒரு தவறை என்ன பண்ணிட்டாராம்? செய்து விட்டார். இப்போ அவரை குறித்து எல்லாரும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு பாவத்திலே விழுந்து விட்டார், அவர் தலைமறைவாய் விட்டார் அப்படின்லாம் என்ன பண்ணுகிறது? பேச்சு அடிபடுகிறது. இப்போ என்னுடைய கேள்வி, அவரை பின்பற்றினவர்கள் என்ன ஆனார்கள்? அவருடைய திருச்சபைக்கு போனவர்கள் என்ன ஆனார்கள்? இப்போ அவர் சபை நடத்துறதில்லை, சபையில போய் பிரசங்கம் பண்ணுகிறதில்லை. அப்போ அவரை பின்பற்றி போனவர்கள் என்ன ஆனார்கள்? அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன பின்பற்றுறதுக்கா? நான் கூட திடீர்னு உங்களை நடு ரோட்டில் என்ன பண்ணிடுவேன்? விட்டுட்டு போயிடுவேன். ஆனா நீங்க இயேசுவை பற்றி கொண்டால் இயேசு ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல எந்த ஒரு ஊழியக்காரரும் என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அவங்கள ஒருவேளை நீங்க பின்பற்றலாதா? எப்படி பின்பற்றலானா, அவர் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறார் என்பதை பார்த்து நீங்கள் அவ்வண்ணமாக யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உலக வட்டாரத்தில் அநேக நடிகர்களைப் போல இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எப்படி? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல என்ன பண்ணுவாங்க? சிலர் இருப்பாங்க. கமலஹாசனை போல சிலர் இருப்பாங்க. ரஜினிகாந்தை போல சிலர் என்ன பண்ணுவாங்க? அந்த ஹேர் ஸ்டைலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதுபோல் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் டிஜிஎஸ் தினகரன் போல என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. டிஜிஎஸ் தினகரன் எப்படி கண்ணெல்லாம் உயர்த்தி, எப்படி தலையாட்டி, கையை உயர்த்தி பாட்டு பாடுவாரோ அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி
அவர் எப்படி பேசுவார் அதே மாதிரி கையை உயர்த்தி பேசுவாங்க, அதே மாதிரி புருவத்தை உயர்த்துவாங்க, அதே மாதிரி தலையாட்டுவாங்க. அப்படி யாரும் நம்ம என்ன பண்ணப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல டிஜிஎஸ் தினகரன் ஊழியம் செஞ்சிருக்கிறான், அவர் ஒருத்தர் தான். அவரை மாதிரி வேற யாரும் என்னதான் இமிடேட் பண்ணாலும் அவரை மாதிரி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா நாம் யாரை போல மாறணும்னு வேத வசனம் சொல்லுகிறதுனா, நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும், இயேசுவை போல, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள் பின்பதாக பைத்தியங்களாக, ஊழியர்கள் பின்பதாக பைத்தியங்களாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ மூடர் கூட்டங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் யாரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை. சரி, இப்ப இந்த சூழ்நிலையில பவுல் என்ன சொல்ல வரார், ஏன் தன்னை பின்பற்ற சொல்லுகிறார், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் இந்த சபைக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரிந்து பட்டணத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபையில், கொரிந்து திருச்சபையில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை குறித்து பவுலுக்கு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பவுல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர் என்ன பண்ணுகிறார், இவங்களுக்கு இந்த கடிதம் மூலமா என்ன பண்றாரு, எழுதுகிறார். சரி, இப்ப இந்த வசனம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமாக இது இருந்தாலும் நல்லா கவனிக்கணும், இந்த வசனம் 11ஆம் அதிகாரத்தில் கீழே இருக்கிற 2ஆம் வசனத்தோடு தொடர்புடைய வசனம் அல்ல. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இந்த 1ஆம் வசனத்தோடு என்ன ஆகல, தொடர்பு படல. இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தோடு என்ன பண்ணப்பட்டிருக்குது, தொடர்புடையதாக இருக்கிறது. அப்படிதான் என்ன பண்ணியிருக்கணும், அதை அமைச்சிருக்கணும். ஸோ 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எதோட சேர்த்துருக்கணும், 10ஆம் அதிகாரம் 34வது வசனமா என்ன பண்ணியிருக்கணும், சேர்த்துருக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, ஆதியில பவுல் எழுதும்போது சாப்டர், அதிகாரம், வசனம்லாம் போட்டு அவர் என்ன பண்ணல, எழுதலை. அவர் மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டார். அப்போ அவர் எழுதுனதை என்ன பண்ணணும், அந்த எழுதுனதை கருத்தாக தான் நம்ம பார்க்கணும். என்ன அந்த கருத்து, எந்த வசன பகுதியில் அந்த கருத்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி அந்த கருத்தை வச்சு பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தோடு இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்னவா இருக்குது, தொடர்புடையதாக இருக்கிறது. ஸோ அதனால்தான் அந்த கருத்து அதோடு கூட இணைந்திருக்கு. சரி, அந்த 10ஆம் வசனத்தினுடைய கருத்து எங்கிருந்து ஆரம்பிக்குது, 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போமா. 25வது வசனத்தை வாசிங்க. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க, கடையில் பொருள் வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனையா? சொல்லுங்க. அது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்க, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா கூடாதா என்பதுதான் என்னது பிரச்சனை. அப்போ இவர் என்ன சொல்றாரு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை குறித்து, சாப்பிடுவதை குறித்து இவருக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது சொல்றாரு, கடையில் விற்கிறத வாங்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்றார். சரி, நீங்க நினைக்கலாம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த சம்மந்தம் இருக்குது, அதை உங்களுக்கு நான் படிப்படியாக சொல்கிறேன். சரி, இப்போ இது எங்கேருந்து இந்த வேத பகுதி ஆரம்பிக்குது, இது இந்த விஷயம், இந்த கருத்து, இந்த சிந்தை ஓட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 8ஆம் அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் இந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் எங்கேருந்து வாசிக்கணும், 8ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிக்கணும். இப்போ நமக்கு இருக்கிற அரை மணி நேரத்தில் 8ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன பண்ண முடியாது, வசனமாக என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. சரி, அதனால உங்களுக்கு 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பட்டணத்தில் இருந்த பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபையில் யார் யார் இருந்தா அப்படின்னா, யூத கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யூத மார்க்கத்திலேருந்து என்னவா மாறினவங்க, கிறிஸ்தவங்களாக மாறினவங்க. ஓகேவா, அது ஒரு குரூப். இன்னொரு கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா, அந்த
கொரிந்து பட்டணம் கிரேக்க நாட்டில் இருந்த ஒரு பட்டணம், கிரீஸ் என்ற நாட்டில் இருந்த ஒரு பட்டணம். அப்போ அந்த நாட்டில் யார் இருப்பா? கிரேக்கர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த கிரேக்கர்கள் கிரேக்க பட்டணத்தில் இருந்த அந்த கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு எங்கே வந்திருக்கிறாங்க? சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த சபைக்குள்ளே யார் இருக்கிறா? யூத கிறிஸ்தவர்கள், கிரேக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த கிரேக்க கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னா, அவங்க விக்கிரக ஆராதனையில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. இப்போ ஆதி திருச்சபையில் எந்த ஒரு விக்கிரகத்தையும் அவங்க என்ன பண்ணவில்லை? வழிபடவில்லை ஆதி திருச்சபையில். அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது? கிறிஸ்தவத்துக்குள்ள விக்கிரக வழிபாடு எல்லாம் வர ஆரம்பிச்சது. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். சரி, கொரிந்து பட்டணத்தை பற்றி பேசுவோம். சரி, கொரிந்து பட்டணத்தில் இருந்த விக்கிரக ஆராதனை முறை எப்படிப்பட்ட முறை? இப்போ நீங்கள் யூதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வழிபாடில் நிறைய பலிகளை செலுத்துவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே மூலம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பலவிதமான பலிகளை செலுத்துவதை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார்? யூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த யூத முறையிலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பலிகளை குறித்து என்ன பண்ணோம்? நிறைய தெரியும். அப்போ யூதர்களுடைய பலி செலுத்துகிற முறையில் என்ன நடக்கும்னா, பலி செலுத்தப்படுகிற அந்த மிருகம், பலி செலுத்தப்படுகிற சில காரியங்கள், பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ருவாங்க. அது யாருக்கு போகுது? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அது என்ன பண்ணிடும்? போயிடும். அதை ஆசாரியர்கள், லேவியர்கள் அதை என்ன பண்ணுவாங்க? எடுத்து சாப்பிட்ருவாங்க. அது யாருக்கு வராது? பொது ஜனங்களுக்கு அது என்ன பண்ணாது? வராது. இது யாருடைய முறைமை? யூதருடைய பலி செலுத்துகிற முறைமை. ஆனால் கொரிந்து பட்டணத்தில் இருந்த கோயில்கள், நிறைய கோயில்கள் இருந்தது, நிறைய தெய்வங்களை அவங்க வழிபட்டாங்க. ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வித்தியாசமான வழிபடுகிற முறைகள், பலி செலுத்துகிற முறைகளை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பலி செலுத்துகிற முறையில் ஒரு காரியம் பின்பற்றப்பட்டது. என்ன அப்படின்னா, அந்த கோயில்களிலே பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகங்கள் அந்த கோயிலில் இருக்கிறவங்களால என்ன பண்ணப்படாது? சாப்பிடப்படாது. அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கோயிலில் பலி செலுத்தப்படுகிற மிருகங்களை கொண்டு போய் எங்கே விற்றுருவாங்க? கடைகளில் விற்றுருவாங்க. மார்க்கெட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரி என்ன பண்ணியிருப்பார்? அங்கே உள்ளே இருக்கிற ஆள் கூட டீலிங். என்ன டீலிங்? நல்லா எலசெல்லாம் என்ன பண்ணிடு, நம்ம கடையில் கொண்டு வந்து என்ன பண்ணிடு, கொடுத்துருப்பா, நம்ம கடையில் வியாபாரம் நல்லா ஆகுது அப்படின்னு. ஸோ அவங்க என்னது வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க கடைக்கு அதை வாங்கிக்கிறாங்க. அப்போது அந்த விக்கிரக கோயிலில் பலி செலுத்தப்படுகிற அந்த இறைச்சிகள் எங்கே விற்கப்படுகிறது? மார்க்கெட்டில் விற்கப்படுது. இப்போ நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். என்ன வசனம்? கடைகளில் விற்கப்படுகிறவைகளை வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் அந்த கடையில் போய் அங்கே ஒரு 4-5 ஆடு என்ன பண்ணும்? தொங்கும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொரு ஆடாக பிடிச்சி, இது கோயிலேருந்து வந்த ஆடா அப்படின்லாம் என்ன பண்ண வேணாம், கேட்க வேணாம். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, அவன் எந்த கறியை வெட்டி போடுறானோ அதை என்ன பண்ணுங்க, வாங்கி என்ன பண்ணுங்க, வீட்டில் கொண்டு வந்து குக் பண்ணி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. எந்த கேள்வியும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறார்? பவுல் சொல்கிறார். சரியா? ஸோ இதுதான் அந்த சபையில் இருந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ ஏற்கனவே அந்த கிரேக்க விக்கிரக வழிபாட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? கடையில் போய் அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்தை கூட என்ன பண்ணுறாங்க? வாங்கிட்டு வந்து அவங்க புசிச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்க அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்தை இவங்க போய் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் இவங்க எதோடு உடன்படுறாங்கன்னா, விக்கிரக ஆராதனையோடு என்ன பண்ணுறாங்க? உடன்படுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? யூதர்கள் அல்லது ஒரு சில சகோதரர்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு சபைக்குள்ளே என்ன கொண்டு வருகிறது? குழப்பத்தை கொண்டு வருகிறது. என்ன குழப்பம்? நீ அந்த கடையில் போய் வாங்காத, அந்த கடையில் எனக்கு தெரியும், எல்லாம் கடையில் விற்கிற எல்லாமே எங்கேருந்து வருது தான்,
அங்கேருந்து வருது, அந்த கோயிலேருந்து வருது, இந்த கோயிலேருந்து வருதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறத பற்றி நான் என்ன பண்ணலை, பேசலை. 1ஆம் நூற்றாண்டிலே கொருந்து பட்டணத்தில் இருந்த விக்கிரக கோயில்கள், அங்கே பலி செலுத்தப்பட்ட மிருகங்கள், அவைகள் எங்கே கொண்டு வரப்பட்டது, மார்க்கெட்டுக்கு, கடை தெருவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கடை தெருவில் போய் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, கறியை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு சில கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், விக்கிரகத்துக்கு படைத்ததை என்ன பண்ணுறான், சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறான். விளங்குச்சா? ஆனால் நம்ம எப்படி அதை குழப்பிக்கிறோம்? தீபாவளிக்கு ஒருத்தர் வந்து ஸ்வீட்டு கொடுத்தா என்ன நினச்சிக்கிறோம், இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, அந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் படைச்சதெல்லாம் யாருக்கும் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம், தனியாக செய்வோம், அதை தான் யாருக்கு கொடுப்போம், தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி போதனைகள் சொல்லப்பட்டு விக்கிரகத்துக்கு படைத்ததை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. பவுல் சொல்கிறாரு. ஆனால் எதுக்காக சொல்கிறான்னு உங்களுக்கு நான் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணோம் புரியும். சரியா? 8ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். சரி, நான் உங்களுக்கு சுருக்கமாக என்னென்னலாம் சொல்லிட்டு வராருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ கொருந்து பட்டணத்தை இந்த சபையினுடைய பிரச்சனை என்ன, விக்கிரகங்களுக்கு பலியிடு செலுத்தப்பட்டது, விக்கிரகத்துக்கு பலி செலுத்தப்பட்டது எங்கே இருக்குது, கடையில் இருக்குது. சபையில் இருக்கிறவர் போய் அதை என்ன பண்ணுறாரு, கொண்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே இங்கே இருக்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, விக்கிரகத்துக்கு படைத்ததை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி நீ சாப்பிட்டினா நீயும் என்ன செய்கிற, விக்கிரக ஆராதனை செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். விஷயத்தில் தெரியுமே. ஸோ இப்போ இவர் இங்கே இதை எதை ஆரம்பிக்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, இங்கே ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த குழப்பத்திற்கு பவுல் 3 விதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? அவங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன, விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றது விக்கிரக ஆராதனையா, பாவமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ பவுல் 3 பதில்களை கொடுக்கிறார். அந்த பதில்கள் அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த மாதிரி சாப்பிட்றது, நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி சாப்பிட்றதுனா என்னது, கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது என்ன ஆகாது, பாவம் ஆகாது, விக்கிரக ஆராதனை ஆகாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாரு, 3 பதில் கொடுக்குறார். சரி, முதல் பதில் எங்கே இருக்குது அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்ல இருக்குது. வாசிங்க. 8, 4, 5, 6. உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறு ஒரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு, விக்கிரகம் என்ன இல்லை, விக்கிரகம் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு, ஆன்சர் சொல்றாரு. விக்கிரகம் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு மரம் அல்லது அது ஒரு கல், அது ஒன்றும் இல்லை. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதுல என்னவோ இருக்குது, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படிலாம் என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதனால சிலர்லாம் அந்த பக்கம் போனாலே இந்த பக்கம் போனாலே ஏதோ ஒரு கோயிலை பார்த்துட்டா உடனே அவங்களுக்கு என்ன வந்துடும், ஓ இங்க வந்து ஒரு விக்கிரகம் இருக்கு, இயேசு நாமத்தினால இந்த விக்கிரகத்தை என்ன பண்றேன், கட்டுகிறேன். ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் பவுல் என்ன பண்றாரு, சொல்றார். அப்போ அந்த விக்கிரகம் என்றாலே நீங்க உங்க மனதுக்கு வர வேண்டியது என்ன, அது ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம் தான் நம்முடைய மனதுக்கு என்ன பண்ணணும், வரணும். விக்கிரக கோயிலை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வரணும், அதுல ஒன்றுமே இல்லை. இப்போ ஏற்கனவே பவுல் என்ன சொல்றாரு,
விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும். அப்போ முதல் பாயிண்ட், ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணியிருக்குது? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, சபையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது என்ன எண்ணம் இருக்குது? ஒருவரை அன்றி வேறு ஒரு தேவன் இல்லை என்றும் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன அறிந்திருக்கிறோம்? யார் மட்டும்தான் தெய்வம்? இயேசு மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. அதை நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்கன்னா வேற எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தும் என்ன சொல்ல மாட்டீங்க? அது விக்கிரகனும் சொல்ல மாட்டீங்க, அது தெய்வம்னு என்ன பண்ண மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க. ஆனா சிலர் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? அது பிசாசுன்னு சொல்லு, அது பேயின்னு சொல்லுன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்படியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அதை இன்னொருத்தர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இன்னொருத்தர் அதை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களுடைய தெய்வத்தை என்னன்னு சொல்லக்கூடாது? பிசாசு, பேயின்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒன்று சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சபையில் இருக்கிறவங்க நம்ம என்ன நம்புறோம்? விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, அதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன நம்புறோம்? இயேசு மட்டும்தான் தெய்வம். நம்புறோமா இல்லையா? இயேசு மட்டும்தான் தெய்வம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வேற எதுவுமே என்ன கிடையாது? தெய்வம் கிடையாது. அதையும் நீங்க என்ன பண்ணணும்? நம்பணும். நம்புறீங்களா? அல்லேலூயா. சரி, அடுத்தது வாசிப்போம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. தேவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில, அதாவது அந்த காலத்துல இருந்த சில மனிதர்களை என்ன நினைப்பாங்க? தெய்வங்களாக வழிபடுவார்கள். அவங்களதான் என்ன சொல்றாங்க? தேவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல சிலர் என்ன பண்றாங்க? சில விக்கிரகங்களை உருவாக்கி அந்த விக்கிரகத்தை என்னவான்னு நினைக்கிறாங்க? தேவர்கள் என்று என்ன பண்ணுகிறார்கள்? நினைக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட்ஸ் அப்படின்னு வரும். அந்த காட்ஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்மால் ஜி போடுவாங்க. கடவுள் காட் அப்படின்ற வார்த்தைக்கு பெரிய ஜி, கேபிட்டல் ஜி போடுவாங்க. காட்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன போடுவாங்க? சின்ன ஜி போடுவாங்க. இது வந்து கிரேக்கர்களுடைய இறை நம்பிக்கை. கிரேக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க? சூரியன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், கடலுக்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், மீன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், நிலா கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், நட்சத்திர கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்றாங்க? நிறைய கடவுள்களை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன அர்த்தம்? காட்ஸ், தேவர்கள், தெய்வங்கள் என்று அவங்க அதை நினைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்புறம் இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இப்ப இவர் யாரை பத்தி பேசுறாரு? நமக்கு உண்டுன்னு யாரை சொல்றாரு? சபையில் இருக்கிறவங்களை பத்தி சொல்றாரு. நமக்கு அப்படின்னு தண்ணியும் சேர்த்து என்ன பண்றாரு? சொல்றாரு. நமக்கு எத்தனை தேவன் உண்டு? ஒரே தேவன் உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். சரி, 6 வரைக்கும் வாசிட்டீங்களா? அவர் மூலமாய் நாமும் என்ன இருக்கிறோம்? உண்டாயிருக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றார்னா, நம்முடைய கடவுள் நம்பிக்கை, நம்முடைய இறை நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு ஒருத்தர் தான் கடவுள். விக்கிரகம் என்ன கிடையாது? ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதனால இவர் என்ன சொல்றாரு? நீங்க இதை பாவம் என்று என்ன பண்ண வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா விக்கிரகத்தை ஒரு பொருட்டென்று நினைத்து அதை வணங்குகிறவர்கள் தான் என்ன செய்யறாங்க? விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. விக்கிரக ஆராதனை என்ற பாவத்தை செய்யறாங்களே தவிர, நீங்க கடையில போய் அந்த கறியை வாங்கி சாப்பிட்றதுனால நீங்க என்ன செய்யல? விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசு ஒருவரே தேவன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த கறியை சாப்பிட்றது நம்பிக்கையில என்ன கொண்டு வராது? மாற்றத்தை கொண்டு வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இருமல் அல்லது ஒரு ஜுரம், இன்ஃபெக்ஷன் இருக்குது. அவர் வந்து இருமுன உடனே நம்ம அவர் பக்கத்தில் இருந்தோம்னா என்ன ஆகிடும்? சொல்லுங்க. அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஒட்டிக்கும்.
இப்போ நீங்க கடையில விற்கிற ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டோன்னே நீங்க விக்கிரக ஆராதனை உங்களுக்கு ஒட்டிக்குமா? சொல்லுங்க. அப்படிலாம் ஒட்டாது. விக்கிரக ஆராதனை எப்படி ஒருவர் விக்கிரக ஆராதனைக்காரராக மாறுறாருன்னா, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு விருப்பமான ஒரு சிலையை போய் என்ன பண்ணுவார், வழிபடுவார், வணங்குவார். அந்த சிலையோ அந்த விக்கிரகத்தையோ என்ன சொல்வார், தெய்வம் என்று கூப்பிட்டு தன்னுடைய ஜபங்களை என்ன பண்ணுவார், அதுக்கு முன்னாடி ஏறெடுப்பார். அப்போ அவருடைய நம்பிக்கை என்னவா மாறுகிறது, அவர் நினைக்கிறாரு அதுதான் எனக்கு தெய்வம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் நம்ம எதை தெய்வம் நினைக்கிறோம், இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று நாம் என்ன பண்ணுகிறோம், நினைக்கிறோம். அதனால அந்த சாப்பாட்டு பொருள் நம்ம என்னவா மாற்றுகிறதில்லை, விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணுவதில்லை, மாற்றுவதில்லை. விளங்குதா? புரியுதா? குழப்புதா? சொல்லுங்க. சரி, ஓகே. அப்புறம் ரெண்டாவது பவுல் என்ன சொல்றாரு, 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஸோ முதல்ல நீங்க எந்த அறிவுக்கு வரணும், விக்கிரகம் ஒன்றும் இல்லை, அது ஒரு பொருட்டு இல்லை என்ற அறிவுக்கு நீங்க என்ன பண்ணணும், வரணும். ஆனாலும் என்ன பவுல் சொல்றாரு, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த அறிவு என்ன பண்ணுவதில்லை, இல்லை, வருவதில்லை. மற்ற ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இல்லைங்க அதில் ஏதோ ஒன்று இருக்குதுங்க, அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சிலர் நினைப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ பவுல் என்ன சொல்றாரு, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அப்புறம் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்றும் எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். இப்ப பாருங்க, இது யாரை பத்தி பேசுறாரு, விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி அதை புசிக்கிறவர்களை பத்தி என்ன பண்றாரு, சொல்றார். சரி, அப்புறம் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. இது சபையில் இருக்கிறவங்களை பத்தி சொல்லல, சபைக்கு வெளியே இருக்கிறவங்களை பத்தி சொல்றாரு. ஆனா சபையில் இருக்கிறவங்களும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, விக்கிரகத்தை ஒரு பொருட்டை நினைக்கிறாங்க. ஆனா விக்கிரகத்தை என்ன பண்ணுவதில்லை, வழிபடுவதில்லை. ஆனால் வெளியே இருக்கிறவங்கள விக்கிரகத்தை ஒரு பொருட்டா நினைச்சு விக்கிரகத்துக்கு படைத்ததை என்ன பண்ணுகிறார்கள், சாப்பிடவும் செய்கிறார்கள். சரி, அதனால இவர் என்ன சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் அப்படி நினைக்கிறதுனால அது அவர்களுக்கு பாவம். ஆனால் நாம் அப்படி நினைக்காதபடினாலே அது நமக்கு என்னவா மாறுகிறதில்லை, பாவமாக என்ன பண்ணுகிறதில்லை, மாறுகிறதில்லை. புரியுதா நான் சொல்றது? ஓகே. மூணாவது ஒன்று சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போ சாப்பிட்றதுனால நீங்க யாராவது தேவனுக்கு உகந்தவங்களா மாற முடியுமா? நான் இன்னென்ன சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன், அதனால ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னென்ன சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல, அதனால நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ சாப்பாடு என்பது நம்மை ஆண்டவரத்தில் கிட்டவும் கொண்டு போய் சேர்க்காது, ஆண்டவரை விட்டு தூரமும் நம்மளை என்ன பண்ணாது, கொண்டு போகாது. அதனால படைக்கப்பட்டதை சாப்பிடுவது என்ன இல்லை, பாவம் இல்லைன்னு பவுல் சொல்றார். புரியுதா உங்களுக்கு சொல்றது? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். போஜனமானது, போஜனம் சொல்லும்போது பொதுவாகவே சொல்றார், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இப்போ நீங்க விக்கிரகத்தை படைத்ததை புசிக்கிறதுக்கு கூட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீங்க அதை புசிச்சதுனால நீங்க எந்த விதத்திலும் குறைவுபட மாட்டீங்க, நீங்க அதை புசியாம இருக்கிறதுனால எந்த விதத்தில் நீங்க மேன்மை அடைய மாட்டீங்க. இப்போ எங்க சபையில் என்ன பிரச்சனை, சாப்பிடாதவங்க சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க, நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க சாப்பிடாதவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை மேன்மையா நினைக்கிறாங்க.
புரியுதா நான் சொல்றது? சரி, இயேசு இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். மார்க்கு 7:18. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வெளியே இருந்து உள்ள போறது மனுஷனை என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற நீங்கி போகும். அப்புறம் மனுஷக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ இதை ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வாயிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா அது அவருக்கு என்ன ஆயிடுமா? தீட்டாயிடும். அப்படி இல்லை. மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறதுனா என்ன அப்படின்னு இங்க தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. எப்படி எனில், வயிற்றுல இருந்து வர்றதில்லை. எங்கிருந்து வர்றது? இருதயத்துல இருந்து வருது. மனுஷனுடைய இருதயத்துல இருந்து நிறைய விஷயம் வெளியே வருதான். என்னென்னலாம் வருதான்? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுடைய இருதயத்திலேருந்து வெளியே வர்றது அவனை என்ன பண்ணுதான்? தீட்டுப்படுத்துது. அப்போ இருதயத்திலேருந்து என்னென்னலாம் வருதுன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். ஸோ நாம அதில் தான் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சிலர் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க? சாப்பிட்ற விஷயத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக. எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னா, உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிறத நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். உடம்புக்கு இது தீங்குனா அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட வேணாம். ஆனால் அந்த சாப்பாட்டை எதுக்கு இணைய வச்சுக்கூடாதுன்னா, நான் இந்த சாப்பாட்டு பொருளினாலே தேவனுக்கு பிரியமாய் மாறப்போகிறேன், இந்த சாப்பாடை சாப்பிடுவதன் மூலமாக நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் மாறுகிறேன் அப்படின்னு நினைக்கிறதா என்னது? தப்பு. அதே மாதிரி இந்த உணவை நான் சாப்பிட்டால் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போய்விடுவேன் அப்படின்னு நினைக்கிறதும் என்னது? தப்பு. புரியுதுங்களா? அப்போ சாப்பாடு, வாய்க்குள்ள போகிற உணவு நம்ம என்ன பண்ணாகிறதுல அசுத்தப்படுத்துகிறார். அதுதான் பவுல் என்ன சொல்ல வராரு? 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? மெயினாக சாப்பிட்றத பற்றி பேசுகிறார். அப்போ சாப்பிட்றத பற்றி பேசும்போது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது கடைக்கு போகிறது, கடையிலிருந்து கொண்டு வந்து வீட்டில் சமைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதை சாப்பிடும்போது அது உங்களை என்ன ஆக்குறதில்லை? பாவிகள் ஆக்குகிறதில்லை. உங்களை விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணுவதில்லை? மாற்றுவதில்லை என்று அவர் சொல்லிட்டார். சரியா? அப்படின்னும் போது இப்போ கடையில் நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த கடையை திறக்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார்? சொல்லுங்க. அவருடைய வழிபாடு முறையை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அவர் எந்த மதத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய வழிபாடுகளை அவர் செய்து விட்டு தான் என்ன பண்ணுவார்? கடையை திறப்பார். அப்போ நம்ம கடையில் போய் எந்த பொருள் வாங்கினாலும் அவர் அதை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்கனவே வழிபட்டு அதை என்ன பண்ணிட்டாரு? இது பண்ணிட்டார். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் என்ன பண்ணதில்லை? யோசித்ததில்லை. சிலர் அந்த மாதிரிலாம் யோசித்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக கிறிஸ்டியன் கடைக்கு தான் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாராம்? காலையில் கடை திறக்கும் போது என்ன பண்ணிட்டாராம்? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டாராம். அது ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்குது. அதனால் இந்த மாதிரி கிறிஸ்தவ வியாபாரிகளை மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறது? சபையில் இருக்கிற போதகர், நீங்கள் யார்கிட்ட தான் போய் வாங்கணும்? கிறிஸ்தவ சூப்பர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் போய் பொருளை வாங்கணும், கிறிஸ்தவ கடையில் தான் போய் பொருள். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் போய் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம்? வாங்கலாம். அதை வாங்கி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. உங்கள் வயிற்றுக்குள்ளே போகிறது உங்களை என்ன பண்ணுகிறதில்லை? தீட்டுப்படுத்துகிறதில்லை. உங்களை விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணுவதில்லை? மாற்றுவதில்லை. சரி,
சரி, இப்படி இருக்கிற கொருந்து பட்டத்தில் இப்படி இருக்கிறதுல என்ன ஆகுறா, சிலர் என்ன ஆகிறாங்கன்னா, எனக்கு இந்த அறிவு இருக்குது, என்னது விக்கிரகத்தை படைத்ததெல்லாம் என்ன பண்ணுதில்ல, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்னா என்னன்னா, அவங்க எங்கேயே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா விக்கிரக கோயிலுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ கடையில் வாங்கிட்டு வந்த சாப்பிட்ட ஆள் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. இப்போ எங்கே போகுது ஆள், கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணுது, சாப்பிடுது. இன்னும் ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு எங்கே போயிடுறாங்கன்னா அந்த விக்கிரக வழிபாட்டுக்கே என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்த ஸ்டெப்லேருந்து எங்கே போகிறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, அதை தான் என்ன பண்ணுறாரு, வான் பண்ணுறாரு. இப்போ முதல்ல 8ஆம் அதிகாரத்தில் பேசுனது எது, சாப்பிட்றது மட்டும். இப்போ 10ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுறது எது அப்படின்னா, அந்த விக்கிரக ஆராதனையிலே போய் என்ன பண்ணுவது, பங்கு எடுப்பது. அதுதான் 10ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்கள், விலகி ஓடுங்கள். இப்போ இவர் எதை பற்றி பேசுறாரு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை பற்றி பேசுறாரா, விக்கிரக ஆராதனை பற்றி பேசுறாரா? விக்கிரக ஆராதனை பற்றி பேசுறாரு. ஏன்னா விக்கிரகத்தை படைக்கப்பட்டதை சாப்பிடுவது தப்பில்லைன்ற அறிவை உடையவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே போயிடுவாங்களாம், ஆராதனைக்கு போயிடுவாங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்கள், விலகி ஓடுங்கள். அப்புறம் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். சோ நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எது என்னவா இருக்குதான், கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது அல்லவா. நாம் என்ன பண்ணுமா, ஒரே அப்பத்தில் என்ன பண்ணுகிறோமா, பங்கு பெறுகிறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஸோ இப்போ இவர் எதை பற்றி பேசுறாரு, பந்தி, பரிசுத்த பந்தி அனுசரிக்கிறத பற்றி என்ன பண்றாரு, பேசுறார். இந்த பரிசுத்த பந்தியை ஆதி திருச்சபையில் எப்பொழுது அனுசரித்தார்கள், வீடுகள் தோறும் கூடி வரும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அந்த ஆராதனையினுடைய ஒரு பகுதி. விளங்குதா நான் சொல்றது? அப்ப பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் அந்த ஆராதனையில என்ன பண்ணுகிறார்கள், பங்கு பெறுகிறார்கள். விளங்குதா நான் சொல்றது? இப்போ நம்ம பரிசுத்த பந்தியை நம்ம அனுசரிக்கிறோம். எப்போ அனுசரிக்கிறோம், எல்லாருக்கும் என்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு என்ன பண்ணுங்க, எல்லாம் வாங்க. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்த பந்தியை மட்டும் அனுசரிப்போம்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஆராதனை நடக்கும் போதே அது என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. அது எதற்கான அடையாளம், ஐக்கியத்திற்கான, அந்யோன்யத்துக்கான அடையாளம். அப்போ ஆராதனையினுடைய ஒரு பகுதியாக பரிசுத்த பந்தி என்ன பண்ணப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அப்போ பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிறவன் எதுல பங்கு பெறுகிறான், ஆராதனையில பங்கு பெறுகிறான். அதை தான் பவுல் இங்க சொல்றாரு. இப்போ எதை பத்தி பேசுறாரு, விக்கிரக ஆராதனை பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடி சபையில நடக்கிற ஆராதனை பத்தி பேசி எதை பத்தி பேசுறாரு, பரிசுத்த பந்தியில என்ன பண்றோம், பங்கு பெறுகிறோம், ஒரே அப்பத்தை புசிக்கிறோம், ஒரே ரசத்தை பானம் பண்ணுகிறோம், நாம் எல்லாம் ஒரே சரீரமாக ஒன்றாக என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். அப்புறம் சோ நீங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்களாம், பலிகளை செலுத்திட்டு பலிகளை என்ன பண்றாங்க, புசிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த ஆராதனையில என்ன ஆறாங்க, பங்கு பெற்று ஐக்கியப்படுகிறார்கள். அப்புறம் இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும், இப்படி சொல்றதுனால விக்கிரகம் ஒரு பொருள், விக்கிரகத்தை படைச்சதெல்லாம் ஒரு வித்தியாசமானது அப்படின்னு நான் சொல்றேனா அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இவர் என்ன சொல்றாரு, அஞ்ஞானிகள் பலி இடுகிறவைகளை யாருக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே என்ன பண்ணுகிறார்கள்,
பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ அவர் இது எதை பத்தி பேசுறாரு? பலியிடுறத பத்தி பேசல. விக்கிரக ஆராதனையிலே பலியிடுவது ஒரு பகுதி. அப்போ அந்த பலி செலுத்துகிற காதலையெல்லாம் எதை சேர்ந்தது? விக்கிரக ஆராதனை சேர்ந்தது. அந்த விக்கிரக ஆராதனை யாருக்கு செய்யப்படுகிறது? பேய்களுக்கு செய்யப்படுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ நீங்க விக்கிரக ஆராதனையில கலந்து கொள்றீங்கன்னா நீங்க யாரோட ஐக்கியப்படுறீங்க? பேய்களோடு ஐக்கியப்படுறீங்க. நீங்க பரிசுத்த பந்தியில பங்கு பெறும்போது யாரோட ஐக்கியப்படுறீங்க? இயேசுவோடு ஐக்கியப்படுறீங்க, சபையோடு ஐக்கியப்படுறீங்க. நீங்க விக்கிரக ஆராதனையில கலந்து கொள்ளும் போது எதனோட ஐக்கியப்படுறீங்க? இப்போ இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க போயிட்டாங்க? கடையில் விற்கிறத வாங்கி சாப்பிட்டவங்க எங்க போறாங்க? கோயிலுக்குள்ள போய் சாப்பிட்றாங்க. கோயிலுக்குள்ள போய் சாப்பிட்டவங்க எங்க போயிட்டாங்க? விக்கிரக ஆராதனை வழிபாட்டுக்கே என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அவங்கள பத்தி தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. அதனால தான் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணுங்கள்? விலகி ஓடுங்கள் அப்படின்றாரு. சரி, தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அப்போ என்ன சொல்றாரு? நீங்க கடையில வாங்கி கடையில படைக்கப்பட்டதை வாங்கி சாப்பிட்றது உங்களை விக்கிரக ஆராதனைக்காரராக என்ன பண்ணுவதில்லை? மாற்றுவதில்லை. ஆனால் அந்த நிலையிலிருந்து நீங்க எங்க போயிடக்கூடாது? படிப்படியா என்ன ஆயிடக்கூடாது? விக்கிரக ஆராதனைக்கு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாதுன்னு அவங்கள என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். புரியுங்களா நான் சொல்றது? சொல்லிட்டு பவுல் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல சாப்பிட்றதை பத்தி சொல்றாரு, 10ஆம் அதிகாரத்துல விக்கிரக ஆராதனை செய்யறதை பத்தி சொல்றாரு. இதுக்கு இடையில 2 விஷயத்தை பத்தி பேசுறார். சுருக்கமா சொல்லிடுறேன். முதல், பவுல் தன்னை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, தனக்கு நிறைய உரிமைகள் சுதந்திரங்கள் இருக்கிறது. தான் யாரு? ஒரு சுதந்திரவாளி. தன்னால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்றேன்? செயல்படுறேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றார். அடுத்தது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் அவர்கள் செய்த சில பாவங்கள் நிமித்தம் தேவன் அவர்களை என்ன பண்ணார்? அடித்து போட்டார் என்று சொல்லுகிறார். சொல்றது புரியுதா? ஸோ அப்போ என்ன சொல்றார்? உதாரணம், நான் நிறைய விஷயங்கள் சுதந்திரமா நான் செயல்படுறேன், ஆனால் நான் ஜாக்கிரதையா என்ன பண்றேன்? இருக்கிறேன். அதனால என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவர்கள் சில தவறுகளை செய்து தேவனால் என்ன பண்ணப்பட்டார்கள்? தண்டிக்கப்பட்டார்கள். அவர்களும் நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? உதாரணமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள்? வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சொல்றது புரிஞ்சுச்சா? சரி, இப்போ பவுல் தன்னை பற்றி என்னெல்லாம் சொல்றார் மட்டும் பார்த்துருவோம். பவுல் தன்னை பற்றி என்னெல்லாம் சொல்றார் முதல்ல பாருங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இல்ல 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன். இப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு மாமிசம் புசிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் நான் இந்த மாதிரி கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து மாம்சம் புசிக்கிறது யாருக்கு இடரல் உண்டாக்குறது? இன்னொரு சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குறது. என்ன உண்டாக்குறது? அவர் என்ன பார்க்குறாரு? பவுல் படைக்கப்பட்ட ஒரு மாம்சத்தை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்றாரு? புசிக்கிறாருன்றதை இன்னொருத்தர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எங்க போகலாம்? இதை புசிக்கலாம், அப்புறம் என்ன பண்ணலாம்? கோயிலுக்குள்ள போகலாம், அப்புறம் என்ன பண்ணலாம்? விக்கிரக ஆராதனைக்கே போகலான்னு ஒருவேளை அப்படி போயிட்டார்னா, அதனால அவருக்காக நான் என்ன பண்றேன்? கறி சாப்பிட்றதே என்ன பண்ணிடுறேன்? நிறுத்திக்கிறேன்றார். புரியுதுங்களா நான் சொல்றது? யாருக்காக?
சகோதரனுக்காக. எந்த எல்லா சகோதரன் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப வீக்கான ஒரு சகோதரனுக்காக நான் என்ன எதை கூட மாற்றிக்குவேன், கறி சாப்பிட்றது கூட என்ன பண்ணிக்குவேன், மாற்றிக்குவேன். ஆனால் எனக்கு என்ன அறிவு இருக்குது, கடையில் வாங்கி சாப்பிட்றது என்ன பண்ண போகிறதில்ல, என்ன ஒரு நாள் தீட்டாக்க போகிறதில்ல, அது என்ன விக்கிரகாரதனைக்காரனை மாற்ற போகிறதில்ல. சரி, அவனுக்காக நான் என்ன மாற்றிக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன், அவனுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பவுல் முதல்ல. சரி, அடுத்தது 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சுதந்திரம், நான் சுதந்திரவாளிங்க, நான் யாருக்கும் என்ன கிடையாது, அடிமை கிடையாது. ஆனால் நான் மற்றவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரணுன்றதுக்காக நான் எல்லாருக்கும் என்ன ஆக்கிட்டேன், என்ன அடிமையாக்கிட்டேன் அப்படின்றார். புரியுதுங்களா? இதுதான் பவுல் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு உதாரணம். அப்போ அதுக்காக நம்ம எல்லாருக்கும் அடிமை ஆகணும்னு சொல்கிறாரா பவுல்? அப்படி அல்ல. அதாவது அவர், நீங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் யாருக்கு எப்படி தன்னை மாற்றிக்கிட்டாருன்றதை அவர் சொல்கிறார். இதெல்லாம் வாசிக்கிறது நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனால் நீங்கள் பவுல் என்னெல்லாம் தன்னை எப்படிலாம் மாற்றிக்கொண்டார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்க. சரியா? அப்புறம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஸோ இவர் யூதனுக்கு யூதனா மாறுறாரு, கிரேக்கனுக்கு கிரேக்கனா மாறுறாரு, எல்லாருக்கும் என்னவா மாறுறாராம், எல்லாமா மாறுறாரு. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, இப்போ பவுல் ஒரு பச்சோந்தி. பச்சோந்தினா என்ன அர்த்தம்னா, சுயநலத்திற்காக தங்களை என்ன பண்ணுவது, மாற்றிக்கொள்வது. பச்சோந்தி ஏன் தன்னுடைய நிறத்தை மாற்றுது, தன்னை என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் பவுல் ஏன் தன்னை மாத்துறாரு, மற்றவங்க எங்க வரணும், இயேசு கிட்ட வரணும். புரியுதா நான் சொல்லுது? ஓகேவா? சரி, அடுத்தது வாசிங்க 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பவுல் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னை தானே எல்லாருக்கும் என்ன ஆக்கினேன், அடிமையாக்கினேன். அப்புறம் சொல்றாரு எல்லாருக்கும் எல்லாமானேன். இது என்ன எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, இது பவுலை பாவம் செய்வதற்கு கொண்டு போய் விடலாம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், குடிகாரர்களை கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப வைராக்கியம் உள்ளவரா மாறுறாரு. அப்போ அவர் ஜெபம் பண்றாரு. அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம இங்கிருந்து ஜெபம் பண்றதுனால குடிகாரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதனால நம்ம எங்க போய் ஜெபம் பண்ணணும், ஒயின் ஷாப் வாசல்ல போய் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஸோ ஒயின் ஷாப் வாசல்ல நின்று என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அப்புறம் அவருக்கு என்ன எண்ணம் வருது, ஒயின் ஷாப்பை வர்றவங்களாம் எங்கே போயிடுறாங்க, அங்கங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம எந்த இடம் கரெக்டான இடம், பாருக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து உட்காந்து குடிக்கிற எல்லாருக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி அவங்கள என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தணும். உடனே பாருக்குள்ளே போனால் தனியாக ஒரு நாள் 2 நாள் அனுமதிப்பான். பாரில் இருக்கிறவன் பார்த்துட்டு, என்னையா நீ டெய்லி வர, சும்மா வந்து உட்காந்துட்டு போகிற, என்ன பண்ணுற நீ அப்படின்னு. உடனே சரி அவங்களுக்காக என்ன பண்ணலாம், ஒரு ஜூஸ் வாங்கி என்ன பண்ணலாம், குடிக்கலாம். சரி ஜூஸ் வாங்கி குடித்தவர் அடுத்து என்ன வருது, சரி குடிகாரெல்லாம் ஏன் இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அப்படி குடியில் என்னதான் இருக்குது அதையும் வாங்கி என்ன பண்ணி பார்ப்போம், குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, குடிச்சு பார்க்குறாரு. ஸோ ஒரு ஸ்டெப்பாக என்ன வர்றாரு, எதுக்காக, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்லி எங்கே ஆயிட்டாரு, கடைசியில் குடிகாரனாக மாறிட்டார். ஸோ இதை தான் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் அடிமையமானேன், ஆனால் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்னுடைய லிமிட்டை தாண்டி என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது.
அதனால 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ணுகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். இதை ஏன் அவங்களுக்கு சொல்றாருன்னா, நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை கோயிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணிடாத, அடுத்த ஸ்டெப்புன்னு என்னங்க எங்கே போயிடாத, விக்கிரக ஆராதனைக்கு போயிடாத. ஏன்னா நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எல்லாருக்கும் அடிமையானேன். ஆனால் என் சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன், ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். அது போல் நீயும் என்ன பண்ணு, சகோதரனுக்காக நிறைய காரியத்தை விட்டு கொடு. ஆனால் உன்னையும் நீ என்ன பண்ணிக்கோ, அறிவு இருக்குதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு போய் செய்யாத. உன்னை நீ என்ன பண்ணு, ஒடுக்கி கீழ்ப்படுத்து. நீ என்ன ஆகிடக்கூடாது, ஒரு நாள் ஆகாதவனா என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டைம் ஆயிடுச்சு, பரவாயில்லையா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்படின்னா என்ன, எனக்கு எல்லாம் தெரியும்பா, விக்கிரகம்லாம் என்ன இல்லை, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் என்ன ஆயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதனால நீ எப்படி இரு, எச்சரிக்கையார். ஏன்னா இதுக்கு தான் உதாரணம் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள், விழுந்து போனார்கள். அந்த பகுதி என்ன பண்ணுங்க, வாசி தெரிஞ்சுக்கோங்க எப்படி விழுந்தாங்கன்னு. அப்புறம் கடைசியா 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பாருங்க, ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். பவுல் என்ன பண்ணாருன்னுலாம். அப்போ பவுல் கடைசியா சொல்றாரு, நான் என்ன தேடலையா, என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் தேடவில்லை. ஸோ என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் அநேகர் என்ன பண்ணணும், இயேசு கிட்ட வரணும், அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இதெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு, நான் இப்படிலாம் என்ன பண்ணியிருக்கிறேன், நடந்திருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையமானேன். இப்போ இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா நான் சாப்பிட்றது கூட என்ன பண்ணிடுவேன், மாம்சம் சாப்பிட்றது கூட விட்டுருவேன். அப்புறம் இங்கே என்ன சொல்றாரு, எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறேன், பிரியமாய் நான் என்ன பண்ணுகிறேன், நடக்கிறேன். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவளாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. ஸோ இப்போ பவுல் என்னென்னலாம் செய்தார், எப்படியெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினாரோ, கிறிஸ்துவை பின்பற்றி எப்படிலாம் அவர் நடந்து கொண்டாரோ, அது போல நீங்களும் என்ன பண்ணுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றி என்னை போல என்ன பண்ணுங்கள், நீங்கள் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக, மற்றவருடைய நலனுக்காக, மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக எதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சா விட்டு கொடுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, விக்கிரக ஆராதனைக்கு போயிடாதீங்க. உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க, ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்க. நீங்க தன்னைத்தான் நிற்கிறவன் எண்ணுகிறவன் என்ன பண்ணக்கூடாது, விழுந்தக்கூடாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்கள், கிறிஸ்துவை. கிறிஸ்து என்ன செய்தாலும் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், சொல்ல முடியும். ஆனா நான் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம், பவுல் என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். நான் யாரை பின்பற்றுகிறேன், கிறிஸ்து. அப்போ பவுல் என்னெல்லாம் செஞ்சாரு, அப்போ பவுல் செய்தது போல நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன் பவுல் அதை செஞ்சார், அவர் யாரை பின்பற்றினார், கிறிஸ்துவை பின்பற்றினார். ஆகவே நாமளும் யாரை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும். ஸோ நம்ம எப்படி வாழக்கூடாது, சுயநலமா என்ன பண்ணக்கூடாது, சில விஷயத்தை சிலருக்காக என்ன பண்ணலாம், தியாகம் பண்ணலாம், விட்டு கொடுக்கலாம். ஏன், அவங்க யார்கிட்ட வரணும், இயேசுகிட்ட வரணும். அதனால விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எங்க போயிடக்கூடாது, அவங்களுடைய இழுப்புக்கு என்ன பண்ணிவிடாது, போய் அங்கே போயிடக்கூடாது. அதில் நம்ம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா ஜாக்கிரதையா. சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா, ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா.